ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு புதன்கிழமை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மதியானம் லஞ்சுக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி மினி விலாகாக பார்க்கலாம். இன்றைக்கி சாதத்துக்கு சும்மா கம்மியாக ஒரு 1.5 டம்ளர் அரிசி மட்டும் போட்டு சாதம் வடிச்சுக்கிட்டேன். காலையிலக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சம் பன்னீர் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த பன்னீரை ஒரு பேனில் போட்டு காஷ்மீரி சில்லி பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பர் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி அரைச்சி நல்லா விழுதாட்டம் அரைச்சி தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி முந்திரியை அரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதோடு சேர்த்துட்டு தேவையான கொத்தமல்லி இலைகளை அதை மேலே அப்படியே தூவி இறக்கிட்டோமா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சைட் பை சைடு நான் சப்பாத்தியும் அதோட போட்டு எடுத்துக்கிட்டேன். காலையிலக்கு கொஞ்சம் நேற்று இட்லி மீந்து இருந்துச்சு. அந்த இட்லியில் கொஞ்சம் இட்லி உப்புமாவும் செஞ்சாச்சு. சப்பாத்தியும் இட்லி உப்புமாவும் நாங்கள் காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மதியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சுக்கலான்னு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கலந்து தயிரும் பாலும் போட்டு கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கு நான் எடுத்துகிட்டு போனது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொஞ்சம் இட்லி உப்புமாவும் சாப்பிட்டுக்கிட்டோம். மதியத்துக்கு சாதம், ரசம், தயிர் சாதம்.